இந்தியாவுடைய சிறந்த 10 வித்தியாசமான படங்கள்ல இந்த படம் இருக்குங்க. படத்தோட கதையே ரொம்ப வித்தியாசமா இருக்கும். தன்னுடைய கணவரை பிரிஞ்சு ஒரு வீட்ல தனிமையில வாழ்ற மனைவி காலையில வேலைக்கு போயிட்டு நைட்டு தான் வருவாங்க. அந்த ராத்திரியில அவங்களுடைய நேரம் எப்படி செலவாகுது, அங்க நடக்கிற இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்ன, இப்போ அவங்க இருக்கிற அதே வீட்டுக்கு பக்கத்துல தான் மனைவிய பிரிஞ்சு ஒரு கணவர் ராத்திரியில வேலைக்கு போயிட்டு வருவாருங்க. அப்படி அவரு வீட்டுல இருக்கும் போது என்ன பண்றாரு, முன்ன சொன்ன லேடியோட இவருக்கு என்ன சம்பந்தம், அங்க அடுத்தடுத்து காத்திருக்கிற ட்விஸ்டுகள்லாம் என்ன அப்படின்ற எல்லாத்தையும் தான் ரொம்ப சூப்பராவே இந்த படத்துல சொல்லியிருப்பாங்க. ஹே ஹாய் ஹலோ கைஸ், எல்லாருக்குமே வணக்கம். இன்னைக்கு நம்ம லேபர்ஸ் ஆஃப் லவ் அப்படின்ற ஒரு ரொம்ப வித்தியாசமான பெங்காலி படத்தை தான் பார்க்க போறோம். அதுவும் இந்த படத்துடைய கிளைமேக்ஸ்ல ஒரு மிகப்பெரிய ட்விஸ்ட் இருக்குங்க. அது உங்களால ப்ரெடிக்ட் பண்ண கூட கஷ்டமா இருக்கும். லைக் கொடுக்கலன்னா ஒரு சின்ன லைக்கோட கண்டினியூ பண்ணுங்க. நீங்க இப்ப பார்த்துட்டு இருக்கிறது நம்மளுடைய பிலிம் பை. இங்க இருக்கிற எத்தனையோ குடும்பங்கள்ல என்னதான் திருமணம் பண்ணிக்கிட்டு ஒன்னா வாழ்ந்தாலும் கணவர் வெளிநாட்டுல வேலை பார்ப்பாரு, மனைவி வீட்டுல தனிமையில இருப்பாங்க. அப்படி ஒவ்வொரு ராத்திரியும் கணவரை நினைச்சு நினைச்சு என்னதான் வெளிநாட்டுல இருந்து அவர் பணம் அனுப்பியிருந்தாலும் அதை நிம்மதியா கூட செலவு பண்ண முடியாம ஏதோ இந்த வாழ்க்கையை வாழணும்னே சொல்லி நிறைய பெண்கள் வாழ்ந்துட்டு இருப்பாங்கல்ல. அப்படி ஒரு பெண் தான் நம்ம படத்துடைய ஹீரோயின். ஒரு அதிகாலை 6 மணிக்கெல்லாம் அவங்க எழுந்துக்கணும். 7:30 மணிக்குள்ள ரெடியாகி தன்னுடைய வேலைக்கு கிளம்பணும். அப்படிதான் இப்ப வெஸ்ட் பெங்கால்ல இருக்கிற அவங்களுடைய ஊர்ல ஒரு 7:30 மணிக்கு அவங்க ஒரு டிராம்ல வந்து ஏறாங்க. காலையில பிரேக்ஃபாஸ்ட் கூட சாப்பிட்டுருக்க மாட்டாங்க. இந்த பிரெட் வாங்கிக்கிட்டு அதுல கொஞ்சம் ஜாம தடவிக்கிட்டு ஒரு பேப்பர்ல கட்டி தான் பையில வச்சுப்பாங்க. அதை அப்படியே போற வழியில சாப்பிட்டுக்கிட்டே போவாங்க. அந்த டிராம்ல போனா மட்டுமே அவங்க ஆபீஸ் போய் சேர்ந்துட முடியாதுங்க. அங்க இருந்து ஒரு பஸ் மாறணும். கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் 25 கிலோமீட்டர் அந்த டிராபிக்ல அவங்க டிராவல் பண்ணி போனாதான் அவங்க ஆபீஸுக்கே ரீச் பண்ண முடியும். இப்போ அதே நாள் காலையில ஒரு 8 மணிக்கு நம்ம ஹீரோயின் இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க இருக்கிற அதே வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிற இன்னொரு வீட்டை காமிக்கிறாங்க. அங்கதான் நம்ம ஹீரோ இருக்காரு. அவர் ரொம்ப டயர்டா இருக்காருங்க. நைட் ஷிஃப்ட் வேலைக்கு போறவரு. அப்படி பகல் 8 மணிக்கு தன்னுடைய வீட்டுக்கு வந்துட்டோம். அந்த வீட்டு கதவை மூடிட்டு அவரே ஒரு காஃபி போட்டு குடிக்கிறாரு. அப்படியே வீட்டை சுத்தி முத்தி பாக்குறாரு. அங்க ஒரு துண்டு சீட்டு இருக்குங்க. இன்னைக்கு எனக்கு வேலை இருக்கிறதுனால என்னால சமைக்க முடியல, நீங்களே சமைச்சு சாப்பிட்டுக்குங்கன்ற மாதிரி இவரோட மனைவி எழுதியிருக்காங்க போல. இதையுமே ஹீரோ பார்த்துட்டு இது வேறையா அப்படின்ற மாதிரி நினைச்சுக்கிட்டு அப்படியே ட்ரெஸ் எல்லாம் கழட்டிட்டு குளிக்க போயிடுறாரு. அப்பதான் நம்ம ஹீரோ யாரு அப்படின்ற மாதிரியும் காட்டுறாங்க. மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சு ஒரு பெரிய கனவோட வெளியே வந்து நாய் மாதிரி ரோட்ல அலைஞ்சி வேலை கிடைக்காம பல வருஷங்கள் கஷ்டப்பட்டு அவருக்கு செட் ஆகாத எத்தனையோ வேலைகள் எல்லாம் பார்த்து ஒரு கட்டத்துல ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவர் பாக்குற வேலைனால அந்த பொண்ணோட கூட சந்தோஷமா வாழ முடியாம இப்போ நைட் ஷிஃப்ட் வேலையை பார்த்துக்கிட்டு எப்படியோ வாழ்க்கையை ஓட்டிட்டு இருக்கிற ஒரு ஆளு தான் நம்ம படத்துடைய ஹீரோங்க. அவருக்கு பெருசான கனவுகள்லாம் இல்ல. ஓரளவுக்கு சம்பாதிக்கணும், மனைவியோட சந்தோஷமா குடும்ப வாழ்க்கைய வாழணும். ஆனா நான் ரெண்டாவதா சொன்ன விஷயம் மட்டும் அவருக்கு கிடைக்கலைங்க. இது வரைக்கும் அவங்க மனைவியோட திருமணத்துக்கு அப்புறம் நிம்மதியா 1 மணி நேரம் கூட அவரு வாழ்ந்தது இல்ல. அது ஏன் அப்படின்றது பின்னாடி சொல்றேன். இப்போ அவர் குளிச்சு முடிச்சுட்டு அவரோட துணி எல்லாத்தையுமே வெளியே இருக்கிற ஒரு கயிறுலயும் காய வைக்கிறாருங்க. அதே கயிறுல தான் ஓப்பனிங் சீன்ல வேலைக்கு கிளம்பி போன நம்ம ஹீரோயினுடைய துணிகளும் காஞ்சிக்கிட்டு இருக்கு. இப்ப இவருமே காலையில பிரேக்ஃபாஸ்டா அங்க ஒரு பிரெட்டையும் ஜாமையும் தான் சாப்பிடுறாரு. அதுக்கப்புறம் ஜன்னல்ல இருந்து அங்க கீழே வராண்டாவையே பார்த்துட்டு இருக்காரு. தான் மனைவி வரமாட்டாளான்ற மாதிரியும் ஏங்குறாரு. அப்ப ஹீரோட மனைவி எங்கங்க அப்படின்ற மாதிரி கேட்டீங்கன்னா அதுலயும் ஒரு ட்விஸ்ட் இருக்கு. இப்படி பல ட்விஸ்டுகள் இந்த கதையில இருக்கு. பொறுமையா கேட்டுட்டே வாங்க. இங்க ஹீரோயின் இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க கம்பெனிக்கும் வேலைக்கு வராங்க. ஒரு எக்ஸ்போர்ட் கம்பெனில தாங்க அவங்க வேலை பார்ப்பாங்க. அங்க கணக்கெடுக்கிற ஒரு வேலையை தான் ஹீரோயின் பார்ப்பாங்க. இங்க வீட்டுல நம்ம ஹீரோவுமே 2 மாசமா அவங்க ஆபீஸ்ல சம்பளம் போடாதனால பெரிய டிப்ரெஷன்ல இருக்காருங்க. அப்பதான் அவர் வீட்டுக்கு ஒரு போஸ்ட் வருது. அதுக்குள்ள ஒரு செக் இருக்கு. அது திறந்து பார்த்தா போன மாசம் சம்பளம் அவருக்கு இப்ப போட்டிருக்காங்க போல. எவ்வளவு தெரியுமா சம்பளம்? 8100 ரூபாங்க. நம்ம ரொம்ப ஈஸியாவே வடக்கு திசையில வந்து இங்க வேலை பாக்குறாங்க, கம்மி காசுக்கு வேலை பாக்குறாங்கன்னு சொல்லும். ஆனா உண்மையாலே வெஸ்ட் பெங்கால்ல பாருங்க 8100 ரூபாய் வச்சுக்கிட்டு இங்க ஒருத்தர் குடும்பமே நடத்திக்கிட்டு இருக்காரு. இப்ப அந்த காசை பேங்க்ல வேற போய் வாங்கணுமா, அதனால தன்னோட சைக்கிளை எடுத்துக்கிட்டு பேங்க்குக்கும் வராரு. அந்த காசையும் வாங்குறாரு. அப்படி வர வழியில ஒரு மீன் கடையையும் அவர் பார்க்க நாக்கெல்லாம் ஊறுதுங்க. இன்னைக்கு வேற நம்ம பொண்டாட்டி சமைக்கலன்னு சொல்லிட்டு போயிட்டா, நம்ம தான் சமைக்கணும் போல இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு 80 ரூபாய்க்கு ஒரு மீனை வாங்குறாருங்க. இப்ப மறுபடியும் தன்னுடைய வீட்டுக்கு வந்து பேங்க்ல இருந்து கொண்டு வந்த காசையும் பீரோல இருக்கிற ஒரு பெட்டியில வைக்கிறாரு. அது போக அவர்கிட்ட இருக்கிற சில சில்லறைகளை எல்லாம் அங்க இருக்கிற ஒரு உண்டியல்ல சேர்த்து வைக்க, அதுக்கப்புறம் அவர் வாங்கிட்டு வந்த மீனையும் அங்க சமைச்சு நல்லா மூக்கு பிடிக்க சாப்பிடுறாரு. மீதி இருக்கிற மீனை அங்க இருக்கிற ஒரு பூனைக்கும் போட்டுட்டு அப்படியே ஜம்முன்னு ஃபேனை போட்டுட்டு பெட்ல படுத்து தூங்க ஆரம்பிக்கிறாருங்க. அப்படி ஒரு தூக்கம். மனுஷன் ராத்திரி எல்லாம் உழைச்சதுக்கும்
போன மாசம் சம்பளம் வந்ததும் அந்த சம்பளத்துல ஒரு மீனை வாங்கி சாப்பிட்ட சந்தோஷத்துல அவர் தூங்கிக்கிட்டு இருக்காரு. ஆனாலுமே அவர் மனசுக்குள்ள தான் மனைவியோடைய ஞாபகம் அப்பப்போ வந்து போகுதுங்க. நம்ம படுக்கிறப்போ நம்ம மனைவி அவளோட கைய நம்ம மேல போட்டுக்கிட்டா எவ்வளவு சுகமா இருக்கும். அவ இப்ப இல்லாம போயிட்டாலேன்ற மாதிரியும் நிறைய இதெல்லாம் நினைச்சு ஏங்குறாரு. இங்க ஹீரோயின் இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க வேலை பார்க்கற இடத்துல ஒரு மேனேஜர் இருப்பாருங்க. ஹீரோயின் திருமணமான பொண்ணு அப்படின்னு தெரிஞ்சுமே அப்பப்போ அவங்க கிட்ட வழிஞ்சு பேசுறது உண்டு. ஹீரோயினோட கணவரும் கூட இல்லாதனால ஹீரோயினும் அவரோட ரொம்ப ஃப்ரெண்ட்லியா தான் பேசுவாங்க. ஆனா ஒரு கட்டத்துல அவர் ரொம்ப தப்பா பேசுறதெல்லாம் அவங்களுக்கு ஒரு மாதிரி உறுத்துது. அந்த உறுத்தல சமாளிச்சுக்கிட்டு தான் அவங்க அங்க வேலை பாக்குறாங்க. இப்ப மதியம் ஒரு 2 சப்பாத்தி எடுத்துட்டு வந்திருப்பாங்க. அதை ஒரு உருளைக்கிழங்குல வச்சு அவங்க லஞ்சையும் முடிச்சுக்க இப்ப ஈவினிங் ஒரு 6 மணி ஆகுதுங்க. இங்க நம்ம ஹீரோ இருக்காரு பாத்தீங்களா, 6 மணிக்கு அப்படியே தூங்கி எழுந்துக்கிறாரு. அச்சோ இன்னைக்கு ரொம்ப டைம் ஆயிடுச்சு, 7 மணிக்கு வேற ஆபீஸ்ல இருந்தாகணுமே சொல்லி அடிச்சு பிடிச்சு அங்க கிளம்புறாரு. அவர்கிட்ட போட்டுக்கிறதுக்கு பெருசா துணியெல்லாம் இல்லைங்க. காலையில வந்து ஒரு துணியை காய வச்சார்ல, அதுதான் இப்ப போட்டுக்கிட்டு கிளம்புறாரு. கற்பனா இங்க நம்ம ஹீரோயினை காமிக்க என்னதான் 6 மணிக்கு முடிஞ்சிடற வேலை அப்படின்னாலும் எங்கெங்க இந்த பிரைவேட் ஆபீஸ்லாம் சொன்ன நேரத்துல வீட்டுக்கு அனுப்பியிருக்காங்க. அப்படி அவங்களோட வேலை 7 மணி வரைக்கும் 7:30 மணி வரைக்கும் ஒவ்வொரு நாள் தொடரும். அப்படி 12-13 மணி நேரம் மாடு மாதிரி வேலை பார்த்துட்டு தான் நம்ம ஹீரோயின் ஒரு 7:15க்கு வீட்டுக்கு கிளம்புவாங்க. வீட்டுக்கு வரும்போது கூட இந்த வெள்ளை போர்டு போட்டு இருக்கிற பஸ் வருமா அப்படின்ற மாதிரி தான் அவங்க வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஏன்னா மத்த பேருந்துகள்ல 30 ரூபாய் வாங்குற டிக்கெட் அந்த பேருந்துல மட்டும்தான் 12 ரூபாய் வாங்குவாங்க. அந்த 12 ரூபாய் பஸ்ஸுக்கு கொடுக்கணும்னு சொல்லியே அவங்க ஈவினிங்ல டீ பிஸ்கெட் கூட சாப்பிடாம தண்ணி குடிச்சிட்டு அங்க வாழ்வாங்க. எவ்வளவு கஷ்டப்படுறதா. அப்படி ஹீரோயினுக்கு எவ்வளவு சம்பளம் அப்படின்னு கேட்டீங்கன்னா 6500 ரூபாய் தாங்க சம்பளம். அதுவும் இந்த காலத்துல 6500 ரூபாய் சம்பாதிச்சுட்டு அவங்க இப்படி வாழ்றது ரொம்பவுமே சிரமங்க. இதையெல்லாம் கம்பேர் பண்ணி பார்க்கும் போதோ நம்ம ஊர்ல இப்போ மகளிருக்கான பேருந்தெல்லாம் இலவசமா கொடுக்கறது எவ்வளவு பெரிய விஷயம் அப்படின்ற மாதிரி படுதுங்க. மேபி இங்க இருக்கிற மாதிரி அங்கேயே இருந்திருந்தா அவங்களாலையும் அந்த டீயும் பிஸ்கெட்டும் சாப்பிட முடியுமோ என்னவோ. ஒரு டீலையும் பிஸ்கெட்லயும் என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா அது கிடைக்காத நம்ம ஹீரோயின் மாதிரி ஆட்களுக்கு தான் அந்த அருமை புரியுங்க. அண்ட் இன்னொரு விஷயம், என்னதான் நம்ம ஊர்ல இது இல்ல அது இல்ல அப்படின்னு புதுசா வர நிறைய பேர் விமர்சிச்சாலும் ஸ்டேட்ல போய் பார்த்துட்டு வாங்க, நம்ம தமிழ்நாடு அதை விட எவ்வளவு பெட்டரா இருக்கு அப்படின்னு தெரிய வரும். நீங்க மத்த ஸ்டேட்ல பார்க்கலனாலும் பரவாயில்ல, இந்த மாதிரி படங்களை பாருங்க, அதுவே போதும். இப்ப ஹீரோ இருக்காரு பாத்தீங்களா, அவர் அப்படியே 7:30 மணிக்கு தன்னோட சைக்கிள்ல தான் வேலைக்கு வராரு. நம்ம ஹீரோயினுக்கு இருக்கிற மாதிரியான பிரச்சனைகள்லாம் ஹீரோக்கு இல்லைங்க. ஏன்னா சைக்கிளை மெரிச்சுக்கிட்டே கிட்டத்தட்ட 13 கிலோமீட்டர் தொலைவுல இருக்கிற அவரோட ஆபீஸுக்கு போயிடுவாருங்க. அவருடைய வீட்டு சாவிய அவர் வீட்டு ஜன்னல் பக்கத்துல தான் அவர் வச்சுட்டு போவாரு. அப்பதான் இந்த படத்துடைய ஒரு அல்டிமேட்டான ஒரு ட்விஸ்ட காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க இப்ப வேலை முடிஞ்சு ஒரு 9 மணி வாக்குல தன்னுடைய வீட்டுக்கு வர அப்ப அவங்களோட புடவைகள்லாம் அங்க வெளியே காஞ்சிக்கிட்டு இருக்கு. அதை பார்த்து அவங்களுக்கு ஒரு சின்ன சிரிப்பு. அந்த புடவையும் எடுத்துக்கிட்டு வெளியில ஜன்னல் பக்கமா இருக்கிற அந்த சாவியும் எடுக்கிறாங்க. அப்படி எவ்வளவு நேரம் நம்ம ஹீரோ எந்த வீட்டுல வாழ்ந்தாரு அப்படின்ற மாதிரி காமிச்சனோ அதே வீட்டுக்குள்ள ஹீரோயின் நுழையிறாங்க. அப்பதான் அங்க தெரியுது நம்ம ஹீரோயின் வேற யாரும் இல்ல, நம்ம ஹீரோவோட மனைவி தான் அப்படின்ற மாதிரி. ஆமாங்க, 2 பேரும் கணவர் மனைவி. சிக்கல் என்னன்னா நம்ம ஹீரோ நைட் ஷிஃப்ட் வேலைக்கு போறவரு, நம்ம ஹீரோயின் பகல்ல வேலைக்கு போறவங்க. அதனால 2 பேருமே எப்பனா ஒரு வாட்டி தான் பாத்துப்பாங்க. அதுவும் 1 மணி நேரத்துக்கு மேல அவங்களால பேசிக்கவோ ஏன் ஒன்னா இருக்கவோ கூட முடியாதுங்க. ஒரே வீட்டுல வாழ்ந்தாலும் இப்படி பிரிஞ்சுதான் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. கணவர் வெளிநாட்டுல வேலை பாக்குறவரு, அதனால அவரை பார்க்க முடியலன்னா பரவாயில்ல, தோ ஒரே வீட்டுல தான் இருக்காரு. ஆனா ராத்திரி அவரால் வீட்டுல இருக்க முடியாது, அதனால பார்க்க முடியாது அப்படின்ற ஒரு வழி. ஒரு பெண்ணை என்னெல்லாம் பண்ணுமோ அது எல்லாமே ஹீரோயினை பண்ணுதுங்க. இவங்க 2 பேருக்கும் எது தெரியுமா பெரிய சந்தோஷம், அவங்களோட ஆசைய கூட தான் கணவர்கிட்டயும் மனைவி கிட்டயும் அவங்களால நினைச்ச நேரத்துல வெளிப்படுத்த முடியாம அவங்களுடைய துணிகள் கிட்ட தான் வெளிப்படுத்திப்பாங்க. இப்ப கூட ஹீரோயின் தான் கணவர் கலட்டி போட்டுட்டு போன அவருடைய பேண்டையும் ஷர்ட்டையும் தான் பெட்ல தான் பக்கத்துல வச்சுக்கிட்டு தான் அங்க தூங்க முடியாம கணவரை நினைச்சியே ஏங்கிக்கிட்டு இருக்காங்க. இப்ப நம்ம ஹீரோ அப்படியே அவரோட வேலைக்கு திரும்புறாரு. என்னதான் அங்க ஒரு வெள்ளை சட்டை போட்டு போனாலும் அவரோட கம்பெனில அவருக்குன்னு ஒரு யூனிஃபார்ம் இருக்குங்க. அந்த யூனிஃபார்மையும் அவர் இப்ப மாத்திக்கிறாரு. இங்க ஹீரோயினுமே வீட்டுல தன்னோட கணவருடைய துணியெல்லாம் கொஞ்சம் மடிக்காம வச்சிருக்கிறத பார்க்க இப்போ அவங்க தான் அந்த துணியெல்லாம் மடிச்சு வைக்கிறாங்க. அவங்க கணவர் போன மாசம் சம்பளத்தை ஒரு சின்ன பெட்டியில போட்டிருப்பாங்கல்ல, இப்போ அதே பெட்டியில நம்ம ஹீரோயின் அவங்களோட சம்பளத்தையும் வைக்க அப்படி ஒரு 12,000 ரூபாய் அவங்களுடைய சேவிங்ஸ்ல இருக்குங்க. இந்த 12,000 ரூபாய் வச்சுதான் அவங்க இந்த மாசம் வாழ்க்கையை ஓட்டணும், எல்லா செலவுகளையும் பார்த்துக்கணும். அண்ட் இங்க நம்ம ஹீரோ ஒரு நியூஸ் பேப்பர் கம்பெனில தான் வேலை பார்ப்பாரு. ரொம்ப கடினமான உடல் உழைப்பை வச்சுதான் அந்த வேலையை அவர் பார்க்கணும். அப்படி 12 மணி நேரம் அவர் வேலை பார்த்தாருன்னு வைங்களேன், அதுக்கப்புறம் அவர் கையை கூட
கூட தூக்க முடியாது, அவ்வளவு வலிக்குங்க. அந்த வலியோட தான் அவர் வீடு திரும்புவாரு. இன்ஜினியரிங் படிச்சுட்டு இந்த ஒரு வேலையை பார்க்கறதுல அவருடைய கௌரவம் ஆரம்பத்துல இடிச்சிருந்தாலும் நம்ம ஊர்ல இந்த தொழில் கிடைக்கிறதே பெரிய விஷயம் அப்படின்ற மாதிரி நினைச்சுதான் அவர் வாழ்க்கையை இப்போ ஓட்டிக்கிட்டு இருக்காரு. அண்ட் இன்னமும் மனசுல இந்த ராத்திரி நம்ம மனைவியோட ஒன்னா இருந்தா, அவளோட தூங்கி இருந்தா எவ்வளவு சந்தோஷமா இருக்கும், அவளை பார்க்கவே முடியலையேன்ற மாதிரியும் ரொம்ப மிஸ் பண்றாரு. இப்போ விடிகாலையில 6 மணி ஆகுதுங்க. ஹீரோயின் அலாரம் அடிச்சு எழுந்துக்கிறாங்க. இன்னும் 1.5 மணி நேரத்துல அவங்க கிளம்பி ஆகணும். ஆனா அவங்க மனசுக்கு இன்னைக்கு நம்ம கணவரை எப்படியோ பாத்துடணும், அட்லீஸ்ட் ஒரு வாட்டியாச்சு அவர் ரோட்லயாச்சும் எதிர்க்க நடந்து வந்துட மாட்டாரா அப்படின்ற மாதிரிலாம் ஏங்குறாங்க. இங்க ஹீரோ இருக்காரு பாத்தீங்களா, அவருக்கு காலையில 7 மணிக்கு தான் வேலை முடியும். ஆனா இன்னைக்கு ஒரு 6 மணிக்கெல்லாம் அந்த வேலை முடிஞ்சிருதுங்க. எப்பவுமே ஓவர் டைம் வேலை பார்த்துட்டு போ சொல்ற மேனேஜருமே பரவாயில்ல இன்னைக்கு ஒரு நாள் சீக்கிரமாவே போ அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அவருக்கு மனசுல அப்படி ஒரு சந்தோஷம். இந்த 13 கிலோமீட்டர் 1/2 மணி நேரத்துல நம்ம சைக்கிள் ஓட்டிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம்னா நம்ம மனைவி 7:30 மணிக்கு தானே கிளம்புவா, அட்லீஸ்ட் 1 மணி நேரமாச்சு அவளோட டைம் ஸ்பெண்ட் பண்ணலாமேன்னு சொல்லி அடிச்சு பிடிச்சி அந்த வண்டியை ஓட்டிட்டு வராரு. நேத்து தான் கணவருக்கு சமைக்கல, அட்லீஸ்ட் இன்னைக்காச்சும் சமைச்சு வச்சுட்டு போலான்ற மாதிரி இங்க நம்ம ஹீரோயினும் அவங்க கணவருக்கு சமைச்சுக்கிட்டு இருக்க. அப்படி சமைச்சு முடிச்சுட்டு குளிச்சுட்டு அப்படியே அவங்க துணியெல்லாம் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அப்பதான் அந்த இடத்துல ஒரு சைக்கிள் வரதா அவங்க கவனிக்கிறாங்க. சைக்கிள் சத்தத்தை கேட்டதுமே அவங்களுக்கு ஒரு வெக்கம், ஏன்னா கணவர் தான் வராங்க அப்படின்ற மாதிரி அவங்களுக்கும் தெரிஞ்சிருச்சுங்க. ஒரே வீட்டுல இருந்தாலும் எப்பனா தானே பாத்துப்பாங்க, அதனால இப்ப கணவரை பார்த்து அவங்க வெக்கப்பட்டு வீட்டுக்குள்ள ஓடிடுறாங்க. இப்ப நம்ம ஹீரோ அப்படியே தன்னுடைய வீட்டு கதவை திறந்து உள்ள வராரு. தான் மனைவிய பாக்குறாரு. அவருக்குள்ள அவ்வளவு சந்தோஷங்க. இப்ப அந்த இடமே ஒரு அழகான ஒரு இடம் மாதிரி மாறுது. ஒரு காட்டுக்குள்ள இவங்க அவங்களோட அறையில தனிமையில இருக்கிற மாதிரி இமேஜின் பண்ணிக்கிறாங்க. இன்னும் 7:30 மணி ஆகிறதுக்கு வெறும் 15 நிமிஷம் தாங்க இருக்கு. அதுக்குள்ள ஹீரோயினும் கிளம்பி ஆகணும். சரி, மனசு விட்டு அந்த 15 நிமிஷம் இவங்க பேசிப்பாங்கன்னு பார்த்தா இவங்க 2 பேருக்குமே வார்த்தை வரல. நம்ம ஹீரோயின் மேல அவங்க கணவர் கை வைக்கும் போதோ அவங்களுக்கு கண்ணீர் மட்டும் தாங்க வருது. அந்த 15 நிமிஷமும் தன் கணவரோட தோல்ல தான் அவங்க சாஞ்சிக்கிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு நிமிடமும் 1 மணி நேரமா இருக்க கூடாதா, ஏன் ஒரு நாளா இருக்க கூடாதான்ற மாதிரி 2 பேருமே அங்க ஒரு ஏக்கத்தோட பாத்துக்கிறாங்க. இப்போ அந்த 15 நிமிஷம் முடிய போகுதுங்க. ஹீரோயின் வேலைக்கு கிளம்ப வேண்டி இருக்கு. மனசே இல்லாம ஒரு கண்ணீரோட தான் அவங்க வேலைக்கு கிளம்புறாங்க. அப்படி அவங்க கிளம்புறதுக்கும் அவங்களோட கணவர் பின்னாடி இருந்து உதவி பண்ண இப்ப அவங்க அங்க இருந்து அப்படியே கிளம்புற மாதிரியும் நம்ம ஹீரோயின் தன்னோட மனைவிய அப்படியே பால்கனியில இருந்து சந்தோஷமா பாக்குற மாதிரியும் திரும்பி இந்த 15 நிமிஷம் நம்ம மனைவியோட இப்படி டைம் ஸ்பெண்ட் பண்றது நம்மளுக்கு என்னைக்கு கிடைக்குமோன்ற ஒரு ஏக்கத்தோட தான் அவர் வாழ்க்கைய வாழ்றாரு. சண்டே எல்லாம் லீவ் இல்லையான்னு கேட்டீங்கன்னா அங்கெல்லாம் 7 நாளுமே ஒர்க் பண்ணுங்க. ஏன்னா அப்படி ஒரு வேலையில தான் 2 பேருமே சிக்கியிருப்பாங்க. ஸோ பார்த்துக்கோங்க, கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறமும் இங்க நிறைய பேர் நம்ம வாழ்க்கை சந்தோஷமா இல்ல, கணவரோ மனைவியோ நம்ம கூட டைமே ஸ்பெண்ட் பண்ண மாட்டாங்க, வேலையில தான் இருக்காங்கன்னு நினைச்சு வாழ்ந்துட்டு இருக்கீங்கன்னா இவங்களோட லைஃப் எல்லாம் பாருங்க. வெறும் 15 நிமிஷத்துக்காக ஒவ்வொரு நாளும் ஏங்கிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இப்படி பல காதல்கள் உலகத்துல இருக்குங்க. அப்படி ஒரு காதல், அப்படி ஒரு உண்மை கதையை தான் இங்க இந்த படத்துல சொல்லியிருக்காங்க. சோ இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? நீங்க உங்க கணவரோடையோ இல்ல மனைவியோடையோ எவ்வளவு டைம் ஒரு நாள்ல ஸ்பெண்ட் பண்றீங்க? அது எல்லாத்தையும் கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் மேலும் இந்த மாதிரியான அழகான படங்களை பத்தி தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ so மச்.